ஸோ ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். நான் இன்றைக்கி மதுரைக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ பர்வீன் ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருக்கேன். இது அங்கே தான் நிற்கிது நம்ம பஸ்ஸு. அது வந்து ஒரு ஸ்கேனியா சிங்கிள் ஆக்சில் பஸ். ஸோ வந்து 4:45 டைம், 4:30 ஆகுது. நான் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ்ஸுக்குள்ளே போர்ட் ஆகிட்டு உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. பட் வந்து ரொம்ப டிராஃபிக்கு சிட்டிக்குள்ளேயும் சரி, அவுட்டரில் வந்ததுக்கப்புறமும் சரி. பட் வந்து நல்லா ரஷ்அப் பண்ணி தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து டிலே ஆயிடுச்சு. பட் எப்போ ரீச் ஆவாங்கன்னு தெரியலை. ரீச் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதேமாதிரி இன்டீரியர் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதுவும் நிப்பாட்டினதுக்கப்புறம் நான் எடுக்க முடியுமான்னு சொல்லி பார்க்குறேன். பார்த்து நாங்கள் போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸ்பேரு அதுக்கு ஒரு தான் கேட்டிங்கன்னா ஓகே, வேறு வழி இல்லை. நீங்கள் கம்ஃபர்டபுளாக போங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேறு வழி இல்லை அப்படின்னு. பிகாஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து உங்களுக்கு 4.5 ஹவர்ஸில் போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணோம் அப்படின்னா எப்படி ஜேர்னி போகுது, எவ்வளோ சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே கைஸ், லெட் யூ சீ நெக்ஸ்ட் டைம். பை.